பிரெஞ்சு 97 அப்படிங்கிற ஒரு இடதுசாரி புரட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய கதாநாயகனும் அவனோட மனைவியும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்றது, வெடி வைக்கிறது, முகாம்கள்ல இருக்க மக்களை காப்பாத்துறதுன்னு நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் கதாநாயகனுக்கும் அவனோட மனைவிக்கும் குழந்தை பிறந்துருது. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப ராணுவ தளபதி ஒருத்தன் மொத்த கூட்டத்தையும் விரட்டி விரட்டி வேட்டையாட ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து தப்பிச்சு ஓடுற எல்லாரும் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரகசிய காரணத்துக்காக கதாநாயகனோட மகளை தேடி அந்த தளபதி மறுபடியும் தன்னோட வேட்டையை ஆரம்பிக்கிறான். அவளை காப்பாத்துறதுக்காக பிரெஞ்சு 97 இயக்கத்தை சேர்ந்தவங்களும் போராடுறாங்க. இந்த போராட்டத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல நடக்கிற சேசிங் சீன் எல்லாமே செமையா இருக்கும். நம்ம கதாநாயகன் இந்த படத்துல கொஞ்சம் அடக்கி வசிச்சிருந்தாலும் மத்த எல்லாரும் நடிப்புல மிரட்டி விட்டுருப்பாங்க. இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓபனிங் சீன் ஃபர்பிடியா ஒரு பாலத்து மேல நடந்து போற மாதிரியே கீழே அகதிகளை அடைச்சு வச்சிருக்க இடத்த பார்த்துட்டு போறான். அன்னைக்கு சாயங்காலம் நிறைய பேர் ஒரு இடத்துல கூடி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வர கதாநாயகன் பாப் அங்க என்ன நடக்குதுன்னே புரியாம பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஃபர்பிடியா கிட்ட என்கிட்ட வெடிமருந்து எல்லாமே இருக்கு, ஆனா அதுக்கான திட்டம் என்னன்னு ஒண்ணுமே புரியலைன்னு சொல்றான். அதுக்கு அவ புரியாததான் நல்லது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நைட்டு பட்டாசு வான வேடிக்கையா இருக்கணும், அது மூலமா தான் நம்ம குழுவை பத்தியும் புரட்சியை பத்தியும் தெரியப்படுத்த போறோம்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் முகாம்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் சிறப்பிடிச்சு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. ஃபர்பிடியா மட்டும் ராணுவ தளபதி இருக்க அறைக்குள்ள நுழைஞ்சு தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி, நாங்க உங்களுக்கு எதிராக போர் அறிவிக்கிறோம், எல்லா மக்களும் சுதந்திரமா இருக்கணும், நீங்க பண்ணின தப்பு எல்லாத்தையும் நாங்க தட்டி கேட்போம், புரட்சி பண்ணுவோம்னு நிறைய பேசிட்டு இருக்கான். ஆனா இவன் அதை எதையும் கவனிக்காம அவளை பார்த்து மூடாகிட்டு இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிற ஃபர்பிடியா வேணும்னே அவனுக்கு ஃபுல்லா மூடை ஏத்தி விட்டு அப்படியே கையை கட்டி வெளியில கூட்டிட்டு போய் மத்த ராணுவ வீரர்கள் இருந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டான். இந்த பக்கம் வெடிய வச்சுட்டு பாப் ரொம்ப சந்தோஷமா கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப எல்லாரையும் அங்க இருந்து காப்பாத்தியாச்சு. அப்ப அந்த தளபதி கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன்னு ஃபர்பிடியாவை மிரட்டுற மாதிரி சொல்றான். ஆனா அவன் நக்கலா பதில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுல இருந்து ஆரம்பிக்கிற ரொமான்ஸ் கதாநாயகனும் ஃபர்பிடியாவும் எப்ப பார்த்தாலும் மேட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. புரட்சி பண்ற இடம், வெடி வைக்கிற இடம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா இடத்துலயும் கொஞ்சிட்டு திரியறானுங்க. அவங்களுக்கு தெரியாமலே அந்த தளபதியும் பின்தொடர்ந்து தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்கான். அப்படி ஒரு நாள் அவ பாத்ரூம்குள்ள போய் பாம்பு வச்சிட்டு இருக்கா. கரெக்டா பின்னாடி வந்து நிக்கிற அந்த தளபதி, எனக்கு என்னோட துப்பாக்கியும் தொப்பியும் திரும்ப வேணும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எதை வேணாலும் வெடிக்க வை, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் இதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும்னா இன்னைக்கு நைட் என்ன ஹோட்டல்ல வந்து பாருன்னு சொல்லி எதுவும் பண்ணாம விட்டுடுறான். அன்னைக்கு நைட் அதே மாதிரி அவனை ஃபர்பிடியா ஹோட்டல்ல சந்திக்கிறா. ரொம்ப நேரம் ரொமான்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் மேட்டர் நடந்துருது. இப்ப கதை அப்படியே சில மாதங்களுக்கு பிறகுன்னு ஆரம்பம் ஆகுது. ஃபர்பிடியா நிறைமாத கர்ப்பிணியா துப்பாக்கியால சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பாப் கர்ப்பமா இருக்கேங்கிறத பத்தி மனைவி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கான்னு வேதனைப்படுறான். இதை பத்தி பேசும்போது ஃபர்பிடியாவோட அம்மா, என் பொண்ணு போராட்டக்காரி, உன்ன மாதிரி வேஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவனை திட்டுறான். இப்ப குழந்தை பிறந்துருச்சு. கொஞ்ச நாளா வீட்டுல சோகமா இருக்க ஃபர்பிடியா ஒரு நாள் நைட்டு மெதுவா வெளியில கிளம்பி போக பாக்குறான். இதை கவனிக்கிற அவளோட புருஷன் பாப், நமக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, நீ எங்க கிளம்பி போயிட்டு இருக்க, இதெல்லாம் நிறுத்துன்னு சொல்றான். ஆனா அவ அதை பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையில பாப் சூப்பர் மார்க்கெட்ல அவனோட குழந்தைக்கு பொருட்கள் வாங்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வர தளபதி ஸ்டீவன், உனக்கு குழந்தை இருக்கா, பொண்ணா பையனான்னு கேக்குறான். முதல்ல பாப் அவனுக்கு சாதாரணமா பதில் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டீவன், உனக்கு கருப்பின பெண்களை பிடிக்குமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அழுத்தி சொல்லிட்டே இருக்கான். அவன் மறைமுகமா ஏதோ சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிற பாபுக்கு பயம் வந்துருது. அதே நேரத்துக்கு இந்த பக்கம் பார்பேடியா அவளோட டீம் கூட பேங்க்ல நுழைஞ்சு பணத்தை திருடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை பார்க்குற செக்யூரிட்டி ஒருத்தனை பார்பேடியா சுட்டு கொன்னுடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் உடனே ஹெலிகாப்டர் கார்னு எல்லாத்துலயும் அவங்களை சுத்தி வளைச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மத்த எல்லாரும் அதிர்ஷ்டவசமா எப்படியோ தப்பிச்சு ஓடினாலும் பார்பேடியா மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிறான். ஹாஸ்பிட்டல் இருக்க அவளை சந்திக்கிற தளபதி ஸ்டீவன், உனக்கு யாரும் எங்க சப்போர்ட் பண்ண போறது இல்ல, அதுலயும் நீ கருப்பினத்தை சேர்ந்த பொண்ணு, நிச்சயமா உன்னை மோசமா தான் நடத்துவாங்க, நீ கொலை வேற பண்ணிருக்கதால எப்படியும் 30 அல்லது 40 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃபர்பேடியா, உன்னால என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். அதோடு இல்லாம அவனை விரும்புறதாவும் சொல்லி அவனுக்கு ஆசையை வர வைக்கிறான். அதுக்கு அவன், என்னால உன்னை காப்பாற்ற முடியும், அதுக்கு நீ உன் குழுல இருக்க எல்லாரோட பேரு, அவங்களோட முகவரி பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு கேட்கிறான். முதல்ல மாட்டேன்னு சொல்ற ஃபர்பேடியா கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் கொடுத்துடுறான். அதே நேரத்துக்கு பாப் வீட்டுல பரபரப்பா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்ப அவங்க கூட்டத்துல இருக்க ஒருத்தன் போலி அடையாள அட்டை எல்லாத்தையும் கொடுத்து கையில மிஷின் ஒண்ணு கொடுத்து, இதை எப்பவுமே ஆன்லயே வச்சிருங்க, நம்ம ஆளுங்க மட்டும்தான் இந்த மிஷினை வச்சிருப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் இதை வச்சு நாம சந்திக்க முடியும், இந்த மிஷின் பக்கத்துல இன்னொரு மிஷின் வந்தா இது அதுவாவே சத்தம் கொடுக்கும், அதை வச்சு மிஷின் வச்சிருக்கால் நம்ம ஆள்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றான். அது எதுவுமே பாபுக்கு சரியா புரியல. ஆனா எப்படியாவது குழந்தைய மட்டும் காப்பாற்றணும்னு அவசர அவசரமா கார் எடுத்துட்டு கிளம்புறான். அதே மாதிரி இயக்கத்துல இருந்த
ஒரு சிலர் வெவ்வேறு இடங்களுக்கு கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் அவங்களோட தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. பிரெஞ்ச் 97 குரூப்ல இருக்க நிறைய பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஒரு சிலரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ஃபர்பிடியா கிட்ட சொன்ன மாதிரியே அவளை சிறை தண்டனையில இருந்து காப்பாத்தி தனியா ஒரு பணக்கார வீட்டுல ஸ்டீவன் தங்க வச்சிடுறான். ஒட்டுமொத்த புரட்சி குழுவையும் தன்னோட தலைமையில அடக்கி ஒடுக்குனதுக்காக தளபதி ஸ்டீவனுக்கு அரசு சார்பா விருது கொடுக்கறாங்க. இது எல்லாத்தையும் அங்க இருக்க ரேடியோ மூலமா ஃபர்பிடியா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்ப விருது வாங்கின கையோட ரொம்ப சந்தோஷமா அவன் தங்கி இருக்க வீட்டுக்கு ஸ்டீவன் போறான். ஆனா அந்த வீட்டுல இருந்து ஃபர்பிடியா தப்பிச்சு போயிருப்பான். அதுல இருந்து 16 வருஷம் கழிச்சு கதை ஆரம்பமாகுது. ஃபர்பிடியாவோட குழந்தை வில்லா ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பா. அவளுக்கு சீன கராத்தே மாஸ்டர் சர்ஜியோ கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்துக்கு பாப் பெரிய அளவுக்கு போதைக்கு அடிமையாயிட்டாங்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் ஸ்டீவனை சந்திக்க ஸ்கின்னர்னு ஒரு அதிகாரி வந்திருக்கான். மேலிடத்துல இருந்து நாளைக்கு அவங்களை சந்திக்க வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் ரொம்ப உற்சாகத்தோட ஸ்டீவன் அந்த சந்திப்புக்காக கிளம்பி போறான். அங்க அவனை நிறைய ஆட்கள் வந்து சந்திக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறத வச்சே அது ஒரு ரகசியமான வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க இருக்கக்குள்ளுன்னு நமக்கு தெரிய வருது. அதுல இருக்கவங்க எல்லாரும் சமூகத்துல மிகப்பெரிய அளவுக்கு பலசாலியா இருப்பாங்க. அரசியல்வாதி, அரசாங்கம், தொழிலதிபர்கள் எல்லாருமே இவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. அந்த குழுல இருக்க ஒருத்தர் இறந்துட்டதால அதுல சேர்ந்துக்க சொல்லி ஸ்டீவனை வர சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்கிட்ட அடுக்கடுக்கான நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஸ்டீவன் ரொம்ப வேகமா பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த 2 பேரும் ஒருத்தர் தயக்கத்தோட பார்த்துட்டே கருப்பின பெண் யாரோடவும் தொடர்புல இருந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுறான். இப்ப எல்லாம் முடிஞ்சு வெளியில கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவனோட கண்ணுல ஒரு மாதிரி கலங்கி நிக்குது. இப்ப அப்படியே பிரெஞ்ச் 97 குழுல தப்பிச்சு போன ஒருத்தனை காட்டுறாங்க. ஒரு சின்ன அறையில இருந்து ரேடியோ மூலமா ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு ஆள் முகத்துல கவர மாட்டி அவனை அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறான். அவன் கிளம்பினதும் அங்க இருக்க 2 சின்ன பசங்க அதே அறைக்குள்ள போய் யாருக்கோ தகவல் கொடுத்துடுறாங்க. இந்த பக்கம் அவனை கடத்திட்டு போன கார் நேர ராணுவ வீரர்கள் இருக்க கேம்புக்கு வந்து சேருது. அவங்க கிட்ட ரொம்ப நேரமா விசாரணை பண்ணி கடைசியில ஃபர்பிடியாவோட புருஷன் பேரையும் மக பேரையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இத பத்தி ஸ்டீவன் கிட்ட சொல்லும்போது அந்த நகரத்துல போத மருந்து கடத்தல் நடக்குதுன்னு சொல்லி உடனே சோதனைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அடுத்த நாள் ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வில்லா அவளோட அப்பன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ஒரு சில பசங்க கார்ல வந்து இறங்கி வீட்டு கதவை தட்டுறாங்க. உடனே பாப் பதட்டமாகி அவளை வெளியில போகாதேன்னு சொல்றான். அதுக்காக அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்கன்னு சொல்றான். முதல்ல அதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ற பாப் மெஷின் எடுத்துட்டு போறதா இருந்தா போ, இல்லைன்னா போகாதேன்னு சொல்றான். ரொம்ப நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறம் அவ அதை எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். அதே நேரத்துக்கு அங்க வந்திருக்க சின்ன பையனையும் என் மகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி அனுப்புறான். இப்ப ஸ்கூல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. வில்லா மட்டும் வாஷ்ரூமுக்கு போறா. அங்க நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட மிஷின்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. அவளுக்கு விவரம் தெரிஞ்சு இப்பதான் முறையா அந்த மிஷின்ல இருந்து சத்தம் வந்திருக்கும். அதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ குழம்பி போய் நிக்கிறா. அப்ப ஃபர்பிடியா கூட வேலை பார்த்த ஒரு லேடி அதே மாதிரி மிஷினோட அங்க வந்து நிக்கிறா. அவளை பார்த்துட்டு வில்லா பயந்து போய் நிக்கிறா. அப்ப அந்த லேடி ஒரு புரட்சி பாட்டு பாடுறா. அதே பாட்டை கொஞ்ச நேரத்துல வில்லாவும் பாட ஆரம்பிக்கிறான். இது அந்த குழுவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. உடனே அந்த லேடியை நம்புற வில்லா இங்க இருந்து நம்ம கிளம்பணும், ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வந்துட்டு இருக்குன்னு சொன்னதும் அவ கூடவே கிளம்பி போயிடுறான். அவங்க கரெக்டா வெளியில வரும்போது போலீஸ் எல்லாரும் அந்த இடத்த வந்து சேர்ந்துடுறாங்க. உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாப் கஞ்சா குடிச்சிட்டு சம போதையில இருக்கான். அப்போ ஒரு போன் கால் வருது. அதுல பேசுற லேடி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, உன்னோட கோட் நம்பர் சொல்லுன்னு கேக்குறா. அதுக்கு பாப் நான் இப்ப சம போதையில இருக்கேன், அதுவும் இல்லாம ரொம்ப வருஷம் ஆயிருச்சு, எனக்கு கோட் நம்பர் எதுவுமே ஞாபகத்துல இல்ல, நீயே சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த லேடி கோட் நம்பர் சொல்லாம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிருது. ரொம்ப நேரம் யோசிச்சு எப்படியோ கோட் நம்பரை சொல்லிடுறான். உடனே அவ தங்களோட குழுல இருந்த கூட்டாளி ஒருத்தனை ராணுவ வீரர்கள் கடத்திட்டு போனதை பத்தியும் மறுபடியும் அந்த ராணுவ தளபதி ஸ்டீவன் எல்லாரையும் தேடிட்டு இருக்கத பத்தியும் சொல்றான். இதை கேட்டு பதறாவன் என்னோட மக வெளியில இருக்கான்னு சொல்றான். அதுக்கு அந்த லேடி உன்னோட மகளை காப்பாத்தியாச்சு, நீ இந்த இடத்துக்கு வந்துருன்னு கோட் நம்பர் மூலமா அவனுக்கு ஒரு இடத்தோட பேரை சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஆனா பாப்க்கு அந்த கோட் நம்பரோட மீனிங் என்னன்னு சுத்தமா ஞாபகம் இருக்காது, மறந்துருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ராணுவ வீரர்கள் அந்த வீட்டை வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீவன் மட்டும் அங்க இருக்க வில்லாவோட போட்டோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறான். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்கதை கண்டுபிடிச்சு கண்ணீர் பூ கொண்டு தூக்கி வீசுறானுங்க. அது மூலமா தப்பிச்சு போயிட்டு இருக்க பாப்க்கு கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருது. எப்படியோ அதுல இருந்து தப்பிக்கிற பாப் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்ணை நல்லா கழுவிட்டு வெளியில இருக்க போன் மூலமா பிரெஞ்ச் 97 குழுவுக்கு போன் பண்றான். அப்ப எதிரில பேசுற ஆளுகிட்ட மகளை கூட்டிட்டு போயிருக்க இடத்த பத்தி கேக்குறான். அதுக்கு அவன் கோட் நம்பர் சொன்னாதான் சொல்ல முடியும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். இதனால கோபமாகிற பாப் அவனை பயங்கரமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். இந்த குழுவை ஆரம்பிச்சதே நாங்க தான், எங்கிட்டேயேவான்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா கேக்குறான். ஆனா எதிரில பேசுறவன் ரொம்ப கூலா மறுபடியும்
மறுபடியும் கோட் நம்பர் கேட்டுட்டு அது ஞாபகம் வரும்போது கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்ப அங்க இருந்து பாப் ஓடிட்டு இருக்கான். நகரம் முழுசும் ராணுவ வீரர்கள் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த நகரமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. கராத்தே மாஸ்டர் சர்ஜியோ அவனோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து சேர்ற பாப் அவசரமா துப்பாக்கி வேணும்னு சொல்லிட்டு நிலைமை எல்லாத்தையும் அவங்க கிட்ட விலக்கி சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் செர்ஜியோட வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. போன்ல சார்ஜ் இல்ல, மக கிட்ட பேசணும்னு பாப் புலம்பிட்டே இருக்கான். வேணும்னா என்னோட போன்ல இருந்து பேசுன்னு சர்ஜியோ சொல்றான். அத போலீஸ் ட்ராக் பண்ணுவாங்கன்னு என்னோட போன்ல இருந்து தான் பேசணும்னு பாப் சொல்றான். இந்த பக்கம் வில்லாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அதுல ரெண்டு பொண்ணுங்க அவகிட்ட போன்லாம் கிடையாது, அவளோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு கார்ல இருக்க பாப் அந்த மிஷினை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அது என்னதுன்னு சர்ஜியோ கேக்குறதுக்கு இது என்னன்னு எனக்கு தெரியாது, இது வேலை செய்யுமான்னு கூட தெரியாது, தப்பிச்சு போகும்போது கொடுத்தாங்க, மக எங்கேயாவது பக்கத்துல இருந்தா இது தானாவே சத்தம் கொடுக்கும்னு சொல்றான். அதுக்கு சர்ஜியோ பேசாம நீ அவளுக்கு போன் பண்ணிடலாமேன்னு கேக்குறான். அப்பதான் மக ரகசியமா போன் ஒண்ணு பயன்படுத்துறத தெரிஞ்சுட்டு பாப் அதிர்ச்சி ஆகிடுறான். இந்த பக்கம் வில்லாவும் டியாண்ட்ராவும் கார்ல போறத காட்டுறாங்க. உனக்கு ஸ்டீவன் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு வில்லா அவன் தான் என்னோட அம்மாவை கொன்னதா அப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்றா. இதை கேட்டதும் டியாண்ட்ராவோட முகம் ஒரு மாதிரி மாறிடுது. அதே நேரத்துக்கு நகரத்துல பெரிய கலவரமே வெடிச்சிருது. இளைஞர்கள் ஒரு பக்கம், ராணுவ வீரர்கள் ஒரு பக்கம்னு நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல எப்படியோ தப்பிச்சு சர்ஜியோட வீட்டை வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க பார்த்தா நிறைய அகதிகளுக்கு சர்ஜியோ தங்குறதுக்காக இடம் கொடுத்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு பாப் போன் பண்றான். எதிரில பேசுறவன் மறுபடியும் கோட் நம்பர் சொன்னாதான் சொல்ல முடியும்னு பிடிவாதம் பண்றான். இதனால கோபமாகிற பாப் சர்ஜியோ வீட்டுல இருக்கோங்கிறதே மறந்துட்டு மறுபடியும் கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசுறதை கேட்க முடியாம அங்க இருக்க எல்லாரையும் சர்ஜியோ வேற அறைக்கு கிளம்பி போக சொல்லிடுறான். இந்த சீன் ஃபுல்லா செம காமெடியா இருக்கும். கடைசியில எப்படியோ பாப்க்கு தெரிஞ்ச ஒருத்தன் லைன்ல வந்து அவன் கேட்ட முகவரியை கொடுத்துடுறான். இன்னொரு பக்கம் போலீஸ் சர்ஜியோவோட வீட்டு முகவரியை கண்டுபிடிச்சு அவனோட வீட்டை உடைச்சிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பக்கம் பாப், அகதிகள், போலீஸ் சோதனைன்னு அந்த சீன் செம பரபரப்பா போயிட்டு இருக்கும். இப்ப செர்ஜியோ அவனுக்கு ஒரு துப்பாக்கியை கையில கொடுத்து தெரிஞ்ச பசங்க கிட்ட சொல்லி பாபா பத்திரமா ஏரியாக்கு வெளியில கொண்டு போய் விட சொல்றான். அந்த பசங்களும் பாபா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு மாடியா தாவி தாவி போயிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் விசாரணையில வில்லா ஒரு செல்போன் வச்சிருக்காங்கிறது தெரிய வந்துருது. கார்ல போயிட்டு இருக்கும் போதே வில்லாவோட போன் ரிங் ஆக ஆரம்பிச்சிருது. அதை கேட்டதும் டியாண்ட்ரா கோவம் ஆகிடுறா. நான் முன்னாடியே செல்போன் எதுவும் இருக்கான்னு கேட்டேன், ஆனா நீ இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இன்னொரு முறை இந்த மாதிரி பொய் சொல்லாதுன்னு சொல்லி அவளோட போனை தூக்கி வெளியில வீசிடுறா. அதே நேரத்துக்கு ஒரு மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு தாவி குதிச்சிட்டு இருக்கும் போது பாப் தடுமாறி ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துடுறான். அங்க இருந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கும் போதே அவனை மடக்கி கூட்டத்தோட கூட்டமா போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு செர்ஜியோ அப்செட் ஆயிடுறான். இந்த பக்கம் கன்னியாஸ்திரிகள் எல்லாரும் இருக்க ஒரு இடத்துக்கு வில்லாவை கூட்டிட்டு போய் அவளை பத்திரமா பாத்துக்க சொல்லி டியாண்ட்ரா கேக்குறான். அப்போ வில்லா ரொம்ப சந்தோஷமா நான் என்னோட அம்மா மாதிரி இருக்கனான்னு கேக்குறான். ஆனா அந்த கன்னியாஸ்திரி அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் அந்த மாதிரி இருப்பியோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லாவோட முகமே வாடி போயிருது. அவ்வளவு நாளா தன்னோட அம்மாவை ஒரு பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்த வில்லாக்கு அவ ஒரு கோலை எல்லாரையும் போலீஸ்ட மாட்டி விட்டதே அவதான்னு தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சு போயிடுறான். இப்ப டிம்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான். அங்க ஒரு வயசான லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டே அந்த வீட்டுக்கு அடியில இருக்க ரகசிய பாதை மூலமா ஒரு அறையை வந்து சேர்றான். உள்ள அந்த ரகசிய குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஸ்டீஃபனுக்கும் பர்பிடியாவுக்கும் இடையில இருந்த ரகசிய உறவை பத்தி பேசுறாங்க. அதனால பிறந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொள்றதுக்காக தான் ஸ்டீஃபன் அந்த நகரத்துக்கு போய் சோதனை நடத்துற மாதிரி தேடிட்டு இருக்கான். அந்த குழந்தைய அழிக்கிறது மூலமா அவன் ஈஸியா அவனுக்கு எதிராக இருந்த தடயத்தை அழிச்சிட்டு நம்ம குழுல சேர்ந்துருவான். அவனுக்கு முன்னாடி நாம அவளை கண்டுபிடிச்சு ரெண்டு பேரையும் கொன்னுடணும்னு டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாபா கைது பண்ற போலீஸ் அவனோட பேரை கேட்டுட்டு இருக்காங்க. செம போதையில இருக்க பாப் அவன் இஷ்டத்துக்கு ஹாலிவுட் படத்துல வர கதாபாத்திரங்களோட பேரா சொல்லிட்டு இருக்கான். இதனால போலீஸ் அவனை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்ண சொல்றாங்க. அங்க செக்அப் பண்ற நர்ஸ் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உடனே அட்மிட் பண்ண சொல்றான். சரின்னு போலீஸ் சம்மதம் சொல்லிடுறாங்க. அப்ப அவனை உள்ள கூட்டிட்டு போற மாதிரி அங்க இருக்க பின் கதவு வழியா வெளியில தப்பிச்சு போக சொல்றாங்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே சர்ஜியோட வேலைன்னு. அங்க இருந்து செர்ஜியோ அவனை கூட்டிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் போலீஸ் வில்லா இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு அங்க இருக்க எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. வில்லாவை மட்டும் தனியா அங்க இருக்க சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க ஸ்டீஃபன் அவளை ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டு ஒரு மாதிரியான மெடிக்கல் சாமான்களை வச்சு ஏதோ சோதனை பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ற எல்லாமே நல்லா காமெடியா இருக்கும். அவன் என்ன பண்றான்னு புரியாம இவளும் பாத்துட்டு இருப்பான். இது எல்லாம் நேர ஒரு வரிசையில வரக்கூடாதுன்னு வேண்டிக்க ஒருவேளை வந்துட்டா நீ செத்துருவாயின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அவளுக்கு அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு புரியுது. நீ என்னோட அம்மாவை காதலிச்சியான்னு அவ கேக்குறா. அதுக்கு அவன் பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே நிச்சயமா நான் உன்னோட மகளாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்றா. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவ ஸ்டீஃபனோட மகதாங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட்ல உறுதியாகிடுது. இந்த சீன் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட போர் அடிக்காது. இந்த சீன்ல வர வசனம் எல்லாமே செம காமெடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
அடுத்த நாள் காலையில செர்ஜியோ காரை திடீர்னு போலீஸ்கார் ஒண்ணு துரத்த ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டோம்னு பாப் பதட்டமாகறான். அதுக்கு செர்ஜியோ, நான் வேகமா போய் மறைவான இடத்துல காரை திருப்புறேன், நீ வெளியில குதிச்சிருன்னு சொல்றான். சரின்னு சொல்ற பாப் கரெக்டா அந்த இடம் வந்ததும் வெளியில குதிக்காம பயமா இருக்குன்னு அப்படியே நின்னுட்டு இருக்கான். உடனே செர்ஜியோ அவனாவே காரை வேகமா திருப்பி பாபை வெளியில விழ வச்சு தப்பிக்க விடுறான். அங்க இருந்து தப்பிச்சு போற பாப் ஒரு காரை திருடிட்டு வேகமா மகன் இருக்க இடத்த ரீச் பண்ணிடுறான். அதே நேரத்துக்கு கரெக்டா ஸ்டீஃபன் வில்லாவை கூட்டிட்டு வெளியில ஒரு கார்ல கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து பாப் அவனை சுட முயற்சி பண்றான். ஆனா குண்டு தவறி வேற இடத்துல போய் படவும் சத்தம் கேட்டு எல்லாரும் அவனை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்து தலதிரிச்சு ஓடுற பாப் தன்னோட காரை எடுத்துட்டு ஸ்டீஃபனோட காரை தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்டீஃபனுக்கும் வில்லாக்கும் கார்ல போயிட்டு இருக்கும் போதே வாக்குவாதம் வருது. அப்ப ஸ்டீஃபன் பாப் அவளை ஒழுங்காவே வளர்க்கலைன்னு சொல்றான். புள்ளையா பிறந்தது, அம்மா அப்பா 2 பேருக்கும் மரியாதை கொடுக்கணும், ஆனா நீ மோசமானவளா இருக்கான்னு சொல்லிட்டே ஓட்டிட்டு போறான். இப்போ ஒரு கல்குவாரியை ரீச் பண்ணிடுறான். அங்க ஏற்கனவே ஒரு கார்ல ஒருத்தன் வந்து காத்துட்டு இருப்பான். அவங்க கிட்ட சொல்லி வில்லாவை கொல்ல சொல்றான். ஆனா அவன் சின்ன பிள்ளைங்களை எல்லாம் நான் கொல்றது இல்ல, வேணும்னா நீயே கொன்னு சொல்றான். அதுக்கு ஸ்டீஃபன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உனக்கு 2 மடங்கு பணம் வேணும்னாலும் தாரேன், அவளை கொல்லுன்னு சொல்றான். வேற வழி இல்லைன்னு அவளை இன்னொரு குழிக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றான். அதுக்கு சம்மதம் சொல்றான் அந்த கொலகாரன். வில்லாவை தன்னோட கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த சமயமும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கு இடையில செம காமெடியான சண்டை வரும். ஒரு பக்கம் மக போன காரை தேடி பாபா அலைஞ்சுக்கிட்டு திரியிறான். இன்னொரு பக்கம் கார்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வில்லா முயற்சி பண்ணிட்டு இருப்பான். என்னோட அப்பா மட்டும் வந்தா உன்னை கொன்னுடுவார்னு கொலகாரனை மிரட்டுறான். ஆனா அவன் அதை சுத்தமா மதிக்க மாட்டான். இப்ப பாப் ரொம்ப தூரத்துல ஸ்டீஃபன் போற காரை பார்த்துட்டு வேகமா காரை அழுத்த ஆரம்பிக்கிறான். அதே சமயம் ஸ்டீவன் காருக்கு சைடுல ஒரு கார் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு கண்ணாடியை கீழே இறக்க சொல்றான். ஸ்டீவனும் ரொம்ப கோவமா என்ன வேணும்னு கேட்டுட்டு கண்ணாடியை திறக்கிறான். அடுத்த நொடியே அதுல வந்த டீம் அவனை சுட்டுடுறான். இதுல கார் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துருது. அதே நேரத்துக்கு வில்லாவை சம்பந்தப்பட்ட கூலிப்பட கும்பல் கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு அந்த கொலகாரன் கிளம்புறான். என்ன யோசிச்சிருப்பான்னு தெரியாது, அடுத்த நொடியே துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து அங்க இருக்க கூலி படக்காரனுங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு அவனும் செத்துடுறான். இதான் சரியான நேரம். வில்லா அங்க இருந்து கார் எடுத்துட்டு தப்பிச்சிடுறான். அதே நேரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்க இடத்த வந்து சேர்ற பாப் மக அங்க இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப அப்செட் ஆயிடுறான். எப்படியோ தப்பிச்சா போதும்னு வில்லா பயங்கர வேகத்துல கார் ஓட்டிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து கவனிக்கிற டீம் அவளையும் கொல்றதுக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரே கார் ரொம்ப நேரமா பின்னாடி வந்துட்டு இருக்கவும் வில்லாக்கு பயம் வந்துருது. இன்னும் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் காரை திருப்பிட்டு வந்த பாப் தூரத்துல 2 கார் போறத பார்த்துட்டு சந்தேகத்துல அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சேசிங் சீன் எல்லாமே செமையா இருக்கும். இந்த சமயத்துல காட்டுற அந்த ரோடும் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். ரொம்ப தூரம் போனதும் தாழ்வான இடத்துல காரை நிறுத்திட்டு வில்லா மறைவான ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு துப்பாக்கியை வச்சு குறி பார்த்தபடியே இருக்கான். இது தெரியாத டீம் வேகமா கார் ஓட்டிட்டு வந்து அதுல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருது. மேலையும் கீழையும் அவளுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு. காரை குறி பார்த்தபடியே ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கான். உள்ள இருக்க டீம் வெளியில வந்ததும் அந்த இயக்கத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசிய வார்த்தைகளை சொல்றான். இவன் என்ன சொல்றதுன்னு புரியாம வேற ஏதோ பேசவும் உடனே அவனை துப்பாக்கியில சுட்டு கொண்டுடுறான். அதே ரோட்ல இப்ப பாப் பயங்கர வேகத்துல வந்துட்டு இருக்கான். ஆனா வில்லாக்கு அதுல வர்றது அவளோட அப்பான்னு தெரியாது. வர்றவனை கொல்றதுக்காக வில்லா ரெடியா காத்துட்டு இருக்கான். ஆனா பாப் சுதாரிச்சுட்டு காரை கரெக்டா நிறுத்திட்டு மெதுவா துப்பாக்கியோட வெளியில வரான். அவளை பார்த்ததும் பாப்க்கு ஒரே சந்தோஷம். ஆனா வில்லா அதே ரகசிய வார்த்தைகளையே மறுபடியும் ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னோட அப்பா, இனிமே பயப்பட தேவையில்லைன்னு பாப் சொல்றான். ஆனா அவன் அந்த பதட்டத்துல இருந்து வெளியில வர முடியாம அதையே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடி வந்து அவனை கட்டிக்கிறான். அங்க இருந்து 2 பேரும் கார்ல வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆன ஸ்டீஃபன் முகம் முழுசு ரத்த கரையோட நடு ரோட்ல வேகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லி வச்ச மாதிரி தடையும் இல்லைங்கிற தைரியத்துல ரகசிய குழுல போய் சேர்ந்துடுறான். அங்க மறுபடியும் ஒரு முறை அவங்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. வழக்கம் போல பார்படியா பத்தி கேட்கிறாங்க. அதுக்கு ஸ்டீஃபன், எதிரிகளை போர்க்களத்துல சந்திச்சுதான் எனக்கு பழக்கம், ஆனா ஒரே ஒரு முறை ஒரு எதிரி எனக்கு தெரியாமலேயே என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அவங்களும் அதை நம்புற மாதிரியே தலையாட்டிட்டு அவனை குழுல ஏத்துக்கிறதா சொல்லி அவனுக்கு ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி அதுல ஓய்வெடுக்க சொல்றாங்க. அவனு கால் மேல கால் போட்டு ரொம்ப சந்தோஷமா ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு மாதிரியான வாயு அறைக்குள்ள செலுத்தி அவனை கொன்னுடுறாங்க. இந்த பக்கம் பாப் உன்னோட அம்மா உனக்கு எழுதின கடிதம்னு சொல்லி ஒரு கடிதத்தை வில்லா கிட்ட கொடுக்குறான். அதை படிச்சு பார்த்துட்டு வில்லாவும் அவளோட அம்மா மாதிரியே போராளியா ஆயத்தமாகறான். இத்தோட இந்த படம் முடியுது.